கமருதீனுக்கெல்லாம் 2 வண்டியை வச்சு ஓட்டுற லெவலுக்கு அங்க உள்ள சீன் போயிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு 20 இயர் எவர் பாண்டிங் லாங்கஸ்ட் பொசசிவ் லவ் வித் 2 பியூட்டிஃபுல் கிட்ஸ். அதனால அப்படிதான் இருக்கு செய்யும். இதனாலதான் பிக் பாஸே ஓகே இந்த கப்பலா டிராவல் பண்ண விட்டா இவங்க இந்த ஷோவை ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இந்த ஷோ பிரிச்சு வச்சிருச்சுன்றதுக்கு இந்த ஷோ லேண்ட்மார்க் ஆகிடும்ன்றதுக்காக தான் இம்மீடியட்டா பிரஜினை வெளில அனுப்பி நீ திவ்யாவை என்ன வேணா பண்ணிக்கொண்டாங்க. அதோட சின்ன பிரிலுடு தான் நேத்து. இன்னும் என்ன வேணும் திவ்யா அப்படின்னு கேட்ட உடனே திவ்யாக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அதான் சொன்னேன் இதுல நான் என்ன பண்ணேன்னு கேட்கும் போது அவங்களுக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதை என்ன மாதிரி டிஃபைன் பண்ணி சொன்னாலும் இது பேசுறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால அவங்க இப்ப இனி அவங்க அக்ரெசிவ் மோட அந்த புரிதலுக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த பாண்டோடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் லூஸ் ஆகி இப்போ அவங்க இட்ஸ் லைக் மோர் லைக் இப்ப எப்படின்னா பாருக்கு யார் ஸ்ட்ராங்கான பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு தெரியுறாங்களோ இங்க ஷோவே டிவைட் அண்ட் ரூல்ல தான் எல்லாரும் விளையாடுறாங்க. டிவைடுக்குள் டிவைடான்றதுதான் இன்னைக்கு நடந்தது. சாண்ட்ரா திவ்யாவை பிரிச்சாடுற கேம்கே போயாச்சு ஒருத்தர் பிரிச்சே அமிச்சாச்சு ஐயா. அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு. சோ ஆல் டுகெதர் சாண்ட்ராவுடைய எமோஷன், சாண்ட்ராவுடைய அக்ரெசிவ்னஸ், சாண்ட்ராவுடைய தாட் திவ்யா மேல இருக்கிற அந்த ஒப்பீனியன் அவரால தான் பிரஜின் வெளில போயிருப்பாருன்ற இம்பாக்ட்ல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள வேற மாதிரியான ஒரு பாண்டிங் வர வரைக்கும் இட் இஸ் டஃப் டு ஹேவ் a சேம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு மாதிரியான கேரிங்கா 2 பேர் இப்போ ஒரு டைம்ல ஜெயிலுக்கு 2 பேரும் போகாம பண்ண அட்டுழியம் வரைக்கும் இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி போயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுன்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு 2 பேரும் அடிச்சு கிழிச்சு தொங்க விடுறாங்க.